ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டான வின்டர் ஹேர் கேர் ரெமிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெமிடின்னு சொல்லலாம். இந்த ரெமிடியை வந்து ரொம்ப சிம்பிளாக 2 ஆயில் 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் அதிக அளவில் இருக்கும். முக்கியமாக டேண்ட்ரஃப், ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் வர்றது, ஹேர் லாஸ், முடி வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ஒரு ரெமெடி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புதினா. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். புதினா இலை வந்து நம்மளோட ஹேருக்கு பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும், ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த புதினா வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு சத்து வந்து இந்த புதினால இருக்கு. முக்கியமாக இந்த புதினாவை தலையில் நம்ம தேய்க்கிறப்ப கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும். அந்த தன்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முக்கியமாக நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும். இது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், வேற ஏதாவது ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த வின்டர் சீசனில் நமக்கு வரக்கூடிய எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த ஜிஞ்சரில் இருக்குது. அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே கொஞ்சம் குளிர்னால கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை லைட்டாக ஹீட் பண்ணி உருக்கிட்டு இருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய ஸ்கேல்ப் ப்ராப்ளமுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகி ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் மாதிரி இருக்கும். அதாவது தலையை சொரிஞ்சாலே வெள்ளை வெள்ளையாக கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மை வந்து தேங்காய் எண்ணெயில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு பவுலில் வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில், நல்லா பியூரான கேஸ்டர் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து கேஸ்டர் ஆயில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். முக்கியமானதே வந்து இந்த கேஸ்டர் ஆயில் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே இது சரி பண்ணும். முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதுதான் ரேஷியோ. சப்போஸ் நீங்கள் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த ரேஷியோவையே வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ ஆயில் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து அது கூட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சுட தண்ணிக்குள்ளே இந்த பவுலை வந்து வச்சுக்கலாம். டேரெக்டாக இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பெப்பர்மெண்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா புதினா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆயில் கூடவே போட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போ ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இஞ்சை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அந்த சாறு சரியாக இறங்காது. ஸோ இந்த மாதிரி இடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ அதோட சாறு வந்து நல்லா இறங்கும். இப்போ இந்த இஞ்சி வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயிலில் ஹீட் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து அந்த இலையும் ஜிஞ்சரும் நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். கிட்ட இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுமே வந்து டக்குன்னு கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இலையோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆயிலோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் புதினா ஆட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப க்ரீன் கலர்லலாம் ஆகாது. லைட் க்ரீன் கலரில் தான் மாறும்.
நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் ரெண்டையுமே அரைச்சிட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகியிருக்கும். பட் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உடனடியாக நீங்கள் கொஞ்ச நேரத்தில் யூஸ் பண்ணிடணும். வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இலை வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இலை வந்து நல்லா வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா இலையுமே மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதோட சாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆயிலில் இறங்கும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இந்த இலை மாதிரி மற்ற எல்லா இலையுமே ஓரளவுக்காச்சும் வதங்கி வரணும். நம்ம வந்து டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. நம்ம யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பட் பெனிஃபிட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் முடி வளர்ச்சியே இல்லை அப்படின்னா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும் இந்த ஆயில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து முடி அதிகமாக கொட்டி பால் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல புது முடி வளர வைக்கிறதுக்கும் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட கலர் லைட் க்ரீனில் வந்து மாறி இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே போதும் நமக்கு தாராளமாக. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட்டு நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். ஈஸியாக வீட்லேயும் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ நமக்கு எப்போ தேவையோ நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப இதை ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. மூடி போட்டு வைக்காதீங்க. ஏன்னா சூடாக இருக்கிறப்ப தண்ணி வந்து கோத்துக்கும் ஆயிலில். ஸோ ஆயிலே வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளவே நல்லாவே ஆறிடுச்சு. இங்கே கொஞ்சம் கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கிறதால இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலை, அப்படியே தான் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஆயில் எந்த ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த இன்க்ரீடியன்ஸை ப்ரெஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நம்ம தெரியாமல் இன்க்ரீடியன்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஆயில் ஆட் ஆகிடும். ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பூஞ்சான பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து கவனமாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்காததால். ஸோ இதில் இருக்க ஆயிலையும் இந்த இன்க்ரீடியன்ஸையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டீப் ஆயிலிங்காக நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஆயில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அதிக அளவில் இருக்குது கொஞ்சமாக எனக்கு போதும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எப்போயுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பெனிஃபிட் நம்மளுக்கு அதிக அளவில் இருக்கும். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆயிலுக்கு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முடியோட வேருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத் அதிக அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஷவர் கேப் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இந்த ஆயிலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வின்டர் சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.